அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டுமில் டக்கர் சேனல். தற்போது மாரடைப்பால் இறப்பவர்களுடைய வயசை பார்க்கும் பொழுது 33லேருந்து 46 வரையும் இருக்குது. இதுக்கு பல காரணம் இருந்தாலும் புரோட்டாவும் ஒரு காரணமாக அமையுது. புரோட்டாவோட ஆபத்தை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வாசித்தேன், அதை இங்கே வாசிக்கிறேன், கேளுங்க. தினமும் புரோட்டாவும் சென்னை சென்றால் பீஸா பர்கரும் சாப்பிடும் பழக்கமுடையவர் தேவையற்ற உணவு பழக்கத்தை கைவிடுங்கள். புரோட்டா பிரியர்களுக்கு ஓர் எச்சரிக்கை. புரோட்டா என்ற இந்த இனிய சிற்றுண்டியை நினைத்தாலே நாக்கில் எச்சில் ஊறும். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாரும் விரும்பும் ஒரு எளிமையான உணவு. புரோட்டா தமிழகம் முழுவதும் பரவலாக காணப்படுகிறது. பல புரோட்டா கடைகள். இதில் எத்தனை வகைகள்? விருதுநகர் புரோட்டா, தூத்துக்குடி புரோட்டா, கொத்து புரோட்டா, சில்லி புரோட்டா, இப்படியாக இளைஞர்களை கவரும் புரோட்டா பல வகை. இதன் விற்பனை நாளுக்கு நாள் உயர்ந்தே வருகிறது. ஆனால் இந்த புரோட்டாவினால் உடலுக்கு தீங்கு வரும் என்று உணவியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். கேரளாவில் மைதாவில் உள்ள தீங்குகளை பற்றி விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாந்து, சீனா போன்ற நாடுகள் மைதா பொருட்களுக்கு தடை விதித்துள்ளன. புரோட்டா மட்டுமல்லாமல் இன்னும் பல வகை உணவுகள் இந்த கொடிய மைதாவால் செய்யப்படுகிறது. 2ஆம் உலகப் போரின் போது ஏற்பட்ட கோதுமை பற்றாக்குறையால் மைதா மாவினால் செய்யப்பட்ட உணவு புழங்கத் தொடங்கின. புரோட்டாவும் பிரபலமடைந்தது. மைதாவில் நார் சத்து எதுவும் கிடையாது. அதனால் நமக்கு செரிமான சக்தி குறைந்து விடுகிறது. குறிப்பாக இரவில் புரோட்டா சாப்பிடுவதை அடியோடு நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, மைதா மாவினால் தயாரிக்கப்படும் ரொட்டி பொருட்கள், கேக் வகைகள் போன்றவைகளை நாம் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். நன்றாக அரைக்கப்பட்ட கோதுமை மாவு லேசான மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதை அப்படியே சப்பாத்தி செய்து சாப்பிடுவது உடலுக்கு நன்மை பயக்கும். ஆனால் அதிலிருந்து மைதா தயாரிக்க கோதுமை மாவில் பென்சாயில் பெராக்சைடு என்னும் ரசாயனம் சேர்க்கப்படுகிறது. இந்த ரசாயனம்தான் நாம் முடியில் அடிக்கும் டையில் உள்ள ரசாயனம். இந்த நச்சு ரசாயனம் மாவில் உள்ள புரோட்டீன் சத்துடன் சேர்ந்து கணையத்தை சேதமாக்கி நீரிழிவு நோய் வருவதற்கு காரணமாகிறது. அது மட்டுமல்ல, அலெக்சான் என்னும் ரசாயனம் மாவை மிருதுவாக்கவும் ஆர்டிஃபிஷியல் கலர், மினரல் ஆயில், டேஸ்ட் மேக்கர், சாக்கரின், சர்க்கரை, அஜினோமோட்டோ போன்றவை சேர்க்கப்படுவதால் புரோட்டா இன்னும் அபாயகரமாகிறது. மைதா சாப்பிடுவது இந்தியாவில் தான் அதிகம். உலக அளவில் சர்க்கரை நோயாளிகளும் நம் நாட்டில் தான் அதிகம். மேலும் சிறுநீரகம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களும் இதனால் வருவதாக கூறுகிறார்கள். கேரளாவில் இந்த விஷயத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் தொண்டு நிறுவனங்களில் முக்கிய பங்கு வகிப்பது கிருஷ்ணகுமார் என்பவர் தலைமையில் இயங்கும் மைதா வர்ஜனா சமிதி ஆகும். பாலக்காடு மாவட்டம் முழுவதும் மைதாவின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. பல மாவட்டங்களிலும் அங்கு பிரச்சாரம் தொடர்கிறது. இனிமேலாவது நம் பாரம்பரிய உணவான கேழ்வரகு, கம்பு, சோளம் உட்கொண்டு அந்நிய உணவான மைதா என்கிற ரசாயனம் கலந்த புரோட்டாவை புறம் தள்ளுவோம். நாமும் விழித்துக்கொள்வோம். நம் தலைமுறையையும் காப்போம்.